எல்லாருமே எல்லா மாசங்கள்லயும் எல்லா செயலும் செய்றாங்க. சிலருக்கு மட்டும்தான் அது பலனை கொடுக்குது, சிலருக்கு பலன் கொடுக்கல. 2 பேருமே ஒண்ணு போல தான் இருக்கிறாங்க, ஒரே செயல் தான் செஞ்சாங்க. ஆனா 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா அந்த பலன் அப்படிங்கிறது வேற விதமா இருக்குது. வணக்கம் மேம். ஆடி மாதம் இந்த லக்னக்காரர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஏஎல்பியில் இந்த லக்னம் செல்லும்போது கவனமா இருங்க அப்படின்னா எந்த லக்னக்காரர்கள் மேம் சொல்லலாம்? வணக்கம், நல்ல ஒரு கேள்விமா. இப்போ எல்லாருமே எல்லா மாசங்கள்லயும் எல்லா செயலும் செய்றாங்க. சிலருக்கு மட்டும்தான் அது பலனை கொடுக்குது, சிலருக்கு பலன் கொடுக்கல. உதாரணமா 2 நண்பர்கள் ஒரு சீட்டு போடுறாங்க, இல்லைன்னா ஒரு டெபாசிட் ஏதோ ஒரு பணம் போடுறாங்க, ஒரு நகை கூட வாங்குறாங்க. 2 பேருமே ஒன்று போல தான் இருக்கிறாங்க, ஒரே செயல் தான் செஞ்சாங்க. ஆனால் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பலன் அப்படிங்கிறது வேற விதமாக இருக்குது. ஒருத்தங்க நகை வாங்குறாங்க, அதை போட்டு அழகு பார்க்குறாங்க. இன்னொருத்தங்க நகை வாங்குறாங்க, அதை உள்ள அடகு வச்சு அழகு அந்த நகை பார்க்குது. கரெக்டுங்களா? அப்படியே இருக்குது. அப்போ ஒரு செயலை செய்தோம்னா அது எனக்கு பலன் தரலை. 2 பேரும் ஒரே நாளில் ஒரே இதில் செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் பிறந்த மாதம் அப்படிங்கிறது வேற வேற மாதம், அவங்க ஜாதகம் அப்படிங்கிறது வேற வேற ஜாதகம். ஆனால் 2 பேரும் ஒன்று போல தான் செஞ்சோம், எனக்கு நல்லா இல்லை, அவங்களுக்கு நல்லா இருக்குது. இது எல்லார்களுடைய மனக்குறை அப்படிங்கிறது நமக்கு உள்ளது தான். 2 பேரும் ஒன்று போல தான் ஆரம்பித்தோம், ஒருத்தங்களுக்கு மட்டும் ஓஹோன்னு போகிறது, ஒருத்தங்களுக்கு மட்டும் நல்லா இல்லை. அப்போ அவங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல ஜாதகம் அப்படிங்கிறது வேலை பார்க்குது. ஒரு ஜாதகருக்கு சூப்பராகவும், ஒரு ஜாதகருக்கு தற்போது அந்த நன்மையை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இதை நம்ம ஜாதகத்தில் சொல்லலாமான்னா ஜாதகத்தில் சொல்லலாம். இப்போ எனக்கு ஜாதகமே தெரியாது, நான் இந்த மாசத்துல இதை செஞ்சா எனக்கு பிரச்சனை வரும்னு 12 லக்னக்காரங்களுக்கும் ஒரு சிறு தகவல் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ எனக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வரக்கூடிய ஆடி மாதம், உதாரணமாக ஆடி மாசத்தையே வச்சுக்கலாம், அதுதான் அடுத்த வரக்கூடிய மாதம். ஆடி மாதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாசக்காரங்களுக்கு குழந்தைகளுக்காக ஒரு செலவு செய்வதைங்கிறது கண்டிப்பாக தவிர்க்கணும். என் குழந்தை ஒரு நீட் எக்ஸாமுக்கு போய் படிக்க போகிறாங்க, நான் கடன் வாங்கி அதை செலவு பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கேன்னா இந்த ஆடி மாதத்தில் பணம் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக செலவு செய்வங்கிறது உங்களுக்கு பலன் கொடுக்காது. இல்லைங்க, நான் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கேன், வண்டியில் போக போகிறேன், தனியாக வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம், ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போயிட்டு வாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரம் போயிட்டு வரணும்னு தனி வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது போயிட்டு வருவாங்க. போனாலும் அங்கே உங்களுக்கு அந்த பணம் செலவழித்து ஒரு செயல் செய்வது நமக்கு மன திருப்தியை கொடுக்குமானா கொடுக்காது, போயிட்டு வந்தோன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமானா இவங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிற தகவல் மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரிஷப லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். செய்த முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சிகள்ங்கிறது உங்களுக்கு பலனை கொடுக்கும். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், குழந்தைகளுக்காக ஒரு செயல் செய்யலாம், பூர்வ புண்ணிய அனுகூலம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வரலாம், அதனால் உங்களுக்கு லாபம் இருக்குமானா லாபம் இருக்கும். அனைவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது இந்த ரிஷப லக்னக்காரம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, போகலாம். எனக்கு மிதுன லக்னம், எனக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, மிதுன லக்னக்காரங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் கணக்கு வழக்குகளை பற்றியோ வருமானத்தை பற்றியோ, நான் குடும்பத்தில் ஏதாட்டி ஒரு தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தகவல் சொல்லி அவமானப்படக்கூடாது. இந்த மாதம் மௌன விரதம் இருப்பது இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு சிறப்பு. நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு தகவலை சொல்லி அதனால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது, அவமானங்கள் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும், செய்யக்கூடாது அப்படிங்கிறது. எனக்கு கடக லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலேயே கடக லக்னக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். என்ன எப்போதும் புலம்பின்னு இருப்பீங்க குழந்தைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி அப்படிங்கிறது. உணவில் மட்டும் கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லக்கூடிய தகவல். இந்த கடக லக்னக்காரங்களுக்கு உணவு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும், நேரத்துக்கு எடுத்துக்கணும். இந்த ஸ்பைசி ஃபுட் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் தவிர்ப்பதுங்கிறது சிறப்பு. அதே மாதிரி நான்வெஜ் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அப்படி எடுத்துன்னு இருக்க நண்பர்களானால் கொஞ்சம் குறைத்து கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு. உடல் உபாதை வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம்ங்கிறது அமையும். சிம்ம லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? சிம்ம லக்னக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் தூக்கம், ட்ராவல் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும், அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். பயணம் அப்படிங்கிறது தேவைதானான்னு பார்த்து செய்யுங்க. தேவையான பயணத்திற்கு பணம் அப்படிங்கிறது கொண்டு போங்க, அளவுக்கு மீறி பணம் அப்படிங்கிறது கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு.
இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிலருக்கு கோவில்ல செருப்பு தொலைஞ்சு போகிறது அப்படிங்கிறது இருக்கும். முதல் மரியாதை எங்கேயாட்டி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வாங்க வேண்டாம், உங்க குழந்தைகளுக்கு வாங்குவது சிறப்பாக இருக்கும். அதை மட்டும் இந்த ஒரு மாசம் அப்படிங்கிறது பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். கன்னியா லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? கன்னியா லக்னத்துக்கு உண்மையிலேயே இந்த லக்னம்ங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த ஆடி மாதம்ங்கிறது சிறப்பாக இருக்குது, வெற்றி தரக்கூடியது, அதுவும் லாபம் தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். அடுத்தவங்கள மகிழ்விச்சு சந்தோஷப்படுத்துங்க. அந்த சந்தோஷங்கிறதே உங்களுக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது, லாபம் சம்மந்தப்பட்டதை கொண்டு வருமானா கண்டிப்பாக கொண்டு வரும். எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு வாங்க முடியாத ஒரு ட்ரெஸ்ஸு, விலை உயர்ந்த ஒரு ஆடை வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். எனக்கு உணவினால திருப்தி அப்படிங்கிறது ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்தினீங்கன்னா எனக்கு மிக சிறந்த சந்தோஷம் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். ஸோ இதை ரெண்டும் செய்யுங்க, உங்களுக்குள்ள நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். எனக்கு துலா லக்னம். துலா லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? துலா லக்னத்துக்கு இந்த ஆடி மாதம்ங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். வேலை சார்ந்த இடங்கள்ல ஒரு அழுத்தம் போராட்டம் இருக்கும். அங்கே போராடாதீங்க. மனசுக்குள்ள நம்ம ஒன்று நினச்சிண்டு இதை வேலை இடத்துல சொல்லலாமான்னா நீங்கள் சொல்லக்கூடாது. அதை அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. உங்களுடைய தகவல் பரிமாற்றத்தினால், வேலையில நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்னால் அங்கே பிரச்சனை ஏற்படும். நமக்கு ஒரு அவமானம் ஏற்படும். அதை செய்ய வேண்டாம், அமைதியாக இருந்துருங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் இந்த ஒரு மாதம் மட்டுமே அப்படிங்கிறது உங்களுக்கு. நான் விருச்சிக லக்னம். எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏதாட்டி ஒரு கோவில் போயிட்டு வாங்க. கோவில் போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. பால் காவடி எங்கேயாட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கோவிலில் போய் காவடி எடுத்துட்டு வாங்க. இல்லை நான் ஒரு அம்மன் கோவிலுக்கு போகிறேன், நான் சுவாமிக்கு ஒரு குடம் பால் அபிஷேகம் பண்ணுறேன்னு கூட வேண்டிக்கோங்க. அவ்வளோ ஒரு மிகுந்த பலனை அப்படிங்கிறது அனுபவிப்பீங்க. போகக்கூடிய அம்மன் தனிப்பட்ட அம்மன் கோவிலாக இருக்கணும், சிவன் கோவில் உள்ள அம்மனாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி தனிப்பட்ட அம்மன் சன்னதியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப விசேஷம். எந்த ஊருக்கு எந்த கோவிலுக்கு வேணா நீங்க போயிட்டு வரலாம், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரிங்க, நான் தனுசு லக்னம். எனக்கு எப்படி இருக்கும்? தனுசு லக்னக்காரங்களுக்கு அமைதியா இருக்கிறது சிறப்பு. அப்பாட்ட இந்த மாசம் எந்த வாக்குவாதமும் வேண்டாம். கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துலையும் முன்னோர்கள் மூத்தவர்கள் கூடிய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும், செய்யாதீங்க. உங்களுக்கு மேலே ஒரு மேலதிகாரி இருந்தாங்கன்னா அவங்க பேசுகிற வரைக்கும் நீங்கள் கேளுங்க. எதிர்பேச்சுங்கிறது இந்த மாதத்தில் பேச வேண்டாம். அவங்களுக்கு தெரியல நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். உங்களை அந்த ஒரு டீப்ரமோஷன் பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். இந்த மாதம் வாயை திறக்காதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு. எனக்கு மகர லக்னம். எனக்கு எப்படி இருக்கும்? மகர லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே சூரியன் அஷ்டமாதிபதி. அவர் இந்த மாதத்துல தன்னுடைய லக்னத்தையே பார்க்கறதுனால பிரச்சனை ஏற்படுமானா கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். மனைவிட்ட சண்டை வேண்டாம். வெளியில போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும். எங்க போனாலும் கொஞ்சம் ஃபுட்டை கையில எடுத்துட்டு போங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கனாலும் நீரும் உணவும் கையில் எடுத்து செல்வது சிறப்பு. இல்லைன்னா அங்கே போயிட்டு வெந்நீர் அப்படிங்கிறது சாப்பிடுங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மகர லக்னக்காரங்க இப்போ ஏதாட்டி டெபாசிட் பண்ணுறேன்னு மட்டும் எதையும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி எங்கேயாட்டி ஒரு இடத்துல பணம் கொடுக்குறேன்னு தயவு செய்து கொடுக்காதீங்க. அந்த பணம்ங்கிறது திருப்பி வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கும்ப லக்னம். எனக்கு எப்படி இருக்கும்? கும்ப லக்னத்துக்கு பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்காது. கடன் யாராட்டி கொடுத்தாங்கன்னா கடனை மட்டும் வாங்கிடாதீங்க. வயிறு சார்ந்த உபாதை அப்படிங்கிறது இருக்கும். நேரத்துக்கு உணவு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டிராவல் ஆகும்போது நேரத்துக்கு சாப்பிடுங்க. நேரம் தவறி சாப்பிடுறதுனால தூக்கத்தை கெடுக்கும். மோஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அதை நீங்களா வரவழைத்து கொள்வது, அதனால கவனம் அப்படிங்கிறது இந்த மாதம். அதே மாதிரி யாருக்காக ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது போடக்கூடாது. வீட்டு வாங்குறதுக்காக லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோனுடைய அளவு, அதோட வட்டி விகிதம் என்ன அப்படிங்கிறத சரி பார்த்து வாங்குவது சரியாக இருக்கும். கும்ப லக்னக்காரர்கள் கவனம் தேவை உங்களுக்கு. இந்த மாதம் லோன் கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் வட்டி மட்டும்தான் 1க்கு 2 சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான். மீன லக்னம். எனக்கு எப்படி இருக்கும்? மீன லக்னத்துக்கு இந்த ஒரு மாதம் மனப்போராட்டம் நிறைந்த காலமாகவே அமையும். மீன லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு ஆசோலேஷன் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதில் சூரியன் வேற உங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நெருப்பில் பூத்த நீருன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி தான் உங்களுடைய மனசுங்கிறது. இந்த ஒரு மாதத்தில் குழந்தைகளை பற்றியும் குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவை பற்றியும் அதிக கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்க வேண்டாம்.
கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. 1 மாதத்திற்கு பிறகு நீங்கள் என்ன யோசனை பண்ணாலுமே அது சக்ஸஸாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கடன் வாங்குறத பற்றியும் அதே மாதிரி ஒரு நோய்க்கு ஒரு மருந்து எடுத்துக்கிறத பற்றியும் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன்னா 1க்கு 2 டாக்டராக போய் பாருங்கள். ஒரு தகவல் சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு மனப்பிரயாசம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல். இந்த ஆடி மாதத்தில் எந்த லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும், எந்த லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு பார்க்கலாம். நன்றி.